எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருப்பாவையில் 3வது பாசுரம், ஆண்டாளுடைய திருப்பாவையில் 3வது பாசுரம். பாசுரத்தை சொல்றேன், கேட்டுக்கோ. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் உலக பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்தும் சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ எம்பாவாய் நிறைந்தேலோ எம்பாவாய் அப்படின்றது பாட்டு. இந்த பாட்டுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா, ஓங்கி உலகளந்த, அந்த காலத்தில் பூமியை சின்ன உருவமாக உருவெடுத்து ஓங்கி உலகத்தை 3 உலகத்தையும், பூலோகத்தை ஒரு காலையும் வானுலகத்தை ஒரு காலையும் வச்சு இன்னொரு காலம் எங்கே வைக்கிறதுன்னு மகாபலியை கேட்டார் பாருங்க. அதை சொல்கிறா இந்த விஸ்வரூபம் எடுத்தது. ஓங்கி உலகளந்த காத்துட்டே இருந்தாரா பெருமாள். சின்ன உருவமாக வந்து அங்கே நின்று அவர்கிட்ட அவர் தாரை வாத்து தத்து கொடுக்கணும். கையில் தாரை வாத்துட்டாருன்னா அவர் கொடுத்த அந்த சபதம் ஒர்க் அவுட் ஆகிடும் இல்லையா? அதுக்காக காத்துட்டுருக்காராம். காத்துட்டு இருக்கும்போது அந்த நீரில் தாரை வாத்தி 3 அடி மண்ணு கொடுத்தேன்னு கையில் தண்ணி பட்ட உடனே மலன்னு வளர ஆரம்பிச்சாராம். பயங்கர விஸ்வரூபம் எடுத்தாராம். மகாபலி அப்படியே ஆடி போயிட்டாராம். எதிர நின்று பார்த்தா என்ன பண்ணுறதுன்னு புரியலையா. திடீர்னு பார்த்தா ஒரு உருவம் அப்படியே பெருசாகிட்டே போச்சுன்னா அப்படி இருக்கும். அதான் ஓங்கி உலகளந்த. ஒரு கண்ணு மூடி சுமட்டுற நேரத்துக்குள்ளே எங்கேயோ போயிட்டாராம். அவரோட தலையும் காலும் எங்கேயோ போயிட்டான். அதை தான் சொல்கிறார் இங்கே. ஓங்கி உலகளந்தன்றது அதான், ஓங்கின்றது அதான். இல்லாட்டா வளர்ந்த உலகளந்த, அது மாதிரி சாதாரணமாக சொல்லலாம். ஓங்கின்னா அதுக்காக காத்துருந்தான். ஓங்கி உலகளந்த உத்தமன். இந்த இடத்துல உத்தமன்றது என்னன்னா, அதில் நம்மளுக்கு 2-3 வகை இருக்கு. உத்தமன்றது என்னன்னா, நம்ம அதை பாருங்க, அதமாதவன் ஒன்று இருக்கு, அதமன் ஒன்று இருக்கு, மத்தியமன் ஒன்று இருக்கு, உத்தமன் ஒன்று இருக்கு. இதை ஏன் உத்தமன் சொல்றான்றது கேட்டுங்க. அதமானவன்றவன் மற்றவாளை துன்பப்படுத்தி தான் வயிறு வளர்க்குறவன், மற்றவாளை கஷ்டப்படுத்தி தன்னோட காரியத்தை சாதிச்சுக்கிறவன் அவன்தான். அதமன்றவன் மற்றவா வாழற வாழ தான் வேணா இருக்கணும். தனக்கு எதுவும் எந்த கருத்தில் வரக்கூடாது. தங்காரி சுயங்காரிய பிள்ளைன்னு வாழ, அதுதான் அதமன். மத்தியமன்றது நம்மளும் வாழணும், மற்றவாளும் நல்லா இருக்கணும். நம்மளால யாருக்கும் தொந்தரக்கூடாது, அவளால் நமக்கு தொந்தரக்கூடாது. நீ உங்கள் காரியத்தை பார்த்துக்க, நான் என் காரியத்தை பார்த்துக்கிறேன். சிலர் கோயிலுக்கு போகும்போதே சொல்லுவா, கிண்டலாக சொல்லுவா. கோயிலுக்கு போகும்போது, பெருமாளை நீ நல்லா இருக்கியா, நீ நல்லா நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கிறேன், நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியா, நீ நல்லா இருக்கு. அவ்வளோதான். பெருமாள்கிட்ட வேண்டதே அதுதான் பண்ணுவோம். அது மாதிரி அந்த மாதிரி அவள் என்னென்னா மத்தியமன். உத்தமன்றது என்னென்னா, தான் எப்படி போனாலும் சரி, தன்னை தான் கெட்டு போனாலும் சரி, தன் பேர் கெட்டு போனாலும் சரி, செய்யறது நல்லதாக செய்யணும். அவ்வளோதான் அவளுக்கு. அதான் அவன் தான் உத்தமன். இதில் உத்தமன் சொல்கிறது அதான் சொல்கிறா. ஏன்னா பெருமாள் 2-3 தப்பு பண்ணுறார். ஒன்று, சின்ன உருவமாக மகாபலிக்கு தெரியாமல் 3 அடி கேட்டுட்டு 3 அடி கொடுக்கும்போது தான் பெரிய விசுவத்தை எடுத்து இந்த காலில் அளவு கொடுன்னு கேட்குறது என்ன நியாயம்? அது தப்பு இல்லையா? அதை தான் சொல்கிறார். சின்ன உருவமாக வருது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பிராமணன் மாதிரி வேஷம் போட்டு பெருமாளாக கேட்க வேண்டியது தானே. 3 அடி மண்ணு கூட எனக்கு வேணும்னு கேட்டால் கொடுக்க மாட்டாரா? மகாபலி கொடுப்பார். மகாவிஷ்ணுக்கு, மகாவிஷ்ணுவோட அவர் பக்திமான் தான். மகாவிஷ்ணு வேலை பிரியன் தான். வைஷ்ணவ சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணுறவன் தான். கேட்டால் கொடுக்க மாட்டாரா? ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, குள்ளமாக ஒரு முனிவர் மாதிரி வேஷம் போட்டு வர்றாரு இல்லையா? அதெல்லாம் தப்பு தானே. அதுதான் சொல்ல, தப்பு செஞ்சு அது தப்புன்னு 4 பேர் சொல்லி தன் பேர் கெட்டு போனாலும் பரவாயில்ல, ஆனால் மற்றவாளுக்கு செய்யறது. அவள் தான் உத்தமன். அதுதான் இங்கே சொல்கிறான். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. உத்தமனுடைய பேர்ன்றது 1000 நாமங்கள் இருக்கு. அவனுக்கு தெரியலையா? சகசரநாமம். அது மாதிரி அதில் 1000 நாமங்கள். பேர்பாடின்னா அவருடைய நல்ல பேர்களை எல்லாம் பாடி, அவருடைய பேரையெல்லாம் சொல்லி உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு, நம் பாவைனா இந்த குரூப், குரூப்பு நம் பாவைக்கு. சாற்றின்னா, சாற்றின்றதுக்கு பேர் சொல்லின்னு அர்த்தம். அவளுக்கெல்லாம் நல்லது நடக்கணும், எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், பாவை எல்லாம் ஒன்றா சேர்ந்து. சாற்றின்னா
எல்லாருக்கும் நல்லது நடக்கும், உலகத்துக்கே நல்லது நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நீராடுறாளாம். அப்படின்னு நினச்சி நீராடினால் நம்ம அது மாதிரி குளித்தோம்னா அதோட பலன் என்னென்னா, தீங்கின்றி நாடெல்லாம், தப்பு இல்லாத எந்த இதுவும் இல்லாத, கஷ்டமும் இல்லாத, துன்பமும் இல்லாத நாடெல்லாம், நாட்டில எல்லாம் திங்கள் மும்மாரி பெய்யுது. திங்கள் மும்மாரின்றது வந்து இந்த இடத்துல என்னென்னா, திங்கள் தான் மாதம், மும்மாரின்னா 3 மழை, 3 தரம் மழை. அதாவது 9 நாள் வெயிலும் 1 நாள் மழையும் பெய்யுமா அந்த காலத்தில். அது என்னென்னா 3 இது என்னென்னா, நீதி தவறாத மன்னவனுக்காக ஒரு மழை பெய்யுமா. நல்ல வேதத்தை படித்த, வேதம் படித்து வேதப்படி வேத நெறியில் இருக்கிற அந்தணர்களுக்காக ஒரு மழை பெய்யுமா. வேத நெறியில் இருக்கிற அந்தணர்களுக்கு தான், எல்லா அந்தணர்களுக்கும் கிடையாது. வேத நெறி, வேதத்தை நல்லா படித்து வேத நெறியில் இருக்கிற அந்தணர்களுக்கு ஒரு மழையாம். அது மாதிரி கற்புடைய பெண்களுக்கு ஒரு மழையாம். 10 நாளைக்கு ஒரு தடவை, ஒரு மாதத்துக்கு 30 நாள், 30 நாளைக்கு 3 நாள், 9 நாள் வெயில் இருக்குமா, 10ஆவது நாள் மழை பெய்யுமா. அது மாதிரி இருந்தால் அதான் மாதம் மும்மாரி பெய்யுதுதான் வாழை. அதுதான் இங்கே, அதுதான் இங்கே சொல்கிறேன். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்யுது. திங்கள்ன்றது மாதம், திங்கள் மும்மாரி பெய்யுது. ஓங்கு பெரும் ஜன்னல், ஓங்கி வளர்ந்துருக்கான் அந்த நெல், அப்படி வளர்ந்துருக்கான் மேலே அந்த கதிர், நெல் கதிர். ஓங்கு பெரும் செந்நெல், செந்நெல்ன்றது வந்து சிறப்பான நெல், அதிலே வசதியான நெல். ஓங்கு பெரும் செந்நெல். ஊடு, ஊடுன்னா நடுவில். கயல் உலக, கயல்னா மீன், உலகன்னா துள்றது. அதான் ஊடு பெருஞ்சென்னல், ஓங்கு பெரும் செந்நெல், ஊடு கயல் உலக. அதுக்குள்ளே வந்து அந்த மீன் வந்து உள்ள புது ஆடுறதான், ஊடு கயல் உலக. பூங்குவளை போதில், பூங்குவளைனா குவளை போதுன்றது காத்தால. பூங்குவளைனா நல்ல நறுமணமுடைய மலர்களை, கோளை மலர் பூந்துருக்கு அந்த பூக்கிற நேரம். குவளை எப்பயுமே ராத்திரியில் தான் பூக்கும், நைட்டில் காத்தால வந்து மூடிடும். அதுதான் பூங்குவளை போதில். பொறிவண்டு, பொறிவண்டுன்றது என்னென்னா, வண்டுன்னா சாதாரண வண்டு, பொறிவண்டுன்னா புள்ளிகள் இருக்கிற வண்டு, மேலே புள்ளி இருக்கிற வண்டாம், புள்ளிகள்லாம் இருக்குமா. போதில் பொறிவண்டு கண் படுப்ப, சாயந்தரம் ஆறவனே அந்த கோழை மலர்லாம் விரிகிறது பார்த்தீங்களா, உள்ளே போய் படுத்துக்கிறதான். அதை சொல்கிறாங்க கண் படுப்ப. தேங்காதே புக்கிருந்தும், தேங்காதே புக்கிருந்துன்னா தேங்காத, அதாவது கீழே தங்காத. அடுத்த வரியை படிக்கும்போது தான் அதோட முதல் வரைக்கும் அர்த்தம் முடியும். சீர்த்த முலை பற்றி, சீர்த்த முலைன்றது என்னென்னா, உங்களுக்கு சீர்த்தன்னா அந்த சர்ன்னு அந்த பாலை கறக்கும்போது ஒரு சவுண்டு கொடுத்து பாருங்க, அதுக்கு பேர் தான் சீர்த்தல்னு பேர். சர்ன்னு அது சவுண்டு, அது சீர்த்தல்ன்றதுக்கு தனியாக ஒரு பேர் கிடையாது, அந்த சவுண்டுக்கு பேர் தான் சீர்த்தல்னு பேர். அதுதான் பால் கறக்கும்போது சர்ன்னு வருதே, அது மாதிரி கறக்கவே இல்லையா, தானாகவே கொட்டுறதான். அதான் சாதாரணமாக கண்ணுக்குட்டிக்கு கொடுப்பா, கண்ணுக்குட்டிக்கு 2 காம்பு, நம்ம வீட்டுக்கு 2 காம்பு, பால் மாடு வளர்க்குறவா அதான் பண்ணுவா. கண்ணுக்குட்டிக்கு 2 காம்பு, எனக்கு 2 கறக்கிறதுக்கு 2 காம்புன்னு வச்சுன்னா அப்படி தான் கறப்பா மாட்டை கறக்கும்போது. ஆனால் இது அப்படி இல்லை, கண்ணுக்குட்டி சாப்பிட்டு போருன்னு வயிறு ஓடி போயிட்டான், ஓடி போயிட்டு கூட பால் கொட்டுறதான். அது என்ன ஆகுதுன்னா, அதான் பூக்கு தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி, அந்த முலையை பற்றி வாங்கக்கூடம் நினைக்கும், கறக்கக்கூடம் நினைக்கும்னு சொல்லலை, ஞாபகம் வச்சுக்கோங்க. வாங்கக்கூடம் நினைக்கும், குடத்தை கொண்டு போய் வச்சா அதில் கொட்டுறதான் பால் அப்படியே. அதை தான் வாங்க குடம் நிறைக்கும். வாங்க குடம் ரொம்ப தான், குடம் நிறைக்கும். வள்ளல் பெரும்பசுக்கள், தானாகவே கொட்டுறதான். அதுதான், அதைத்தான் இங்கே சொல்கிற தேங்காதே புக்கிருந்தோம். அது கொட்டி குடமெல்லாம் வணங்கி அந்த கட்டுத்தறி, மாட்டு கட்டுத்தறியெல்லாம் ரொம்ப தான். அதைத்தான் சொல்கிறாங்க தேங்காதே புக்கிருந்தும் சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நினைக்கும், கறக்க குடம் நினைக்கும் சொல்ல, ஞாபகம் வச்சுக்கோ. வாங்க குடத்தை வச்சோடனே குடத்துல ரொம்ப தான், தானாகவே ரொம்ப தான், ரொம்ப ரூமெல்லாம் ரொம்ப தேங்கிடும் போல இருக்கான். அதான் அது தேங்காமல் இருக்கிறதுக்கு தான் குடத்தை வைக்கிறாலாம், குடத்தை பூரா ரொம்பிடுறது அட்டை கிடக்கு. அதுதான் வாங்க குடம் நினைக்கும். வள்ளல் பெரும்பசுக்கள், வள்ளல் அது அது மாதிரி அந்த மாதிரி வள்ளல் தன்மையுடைய பெரும்பசுக்கள். பெரும்பசுக்கள்ன்றது இந்த இடத்துல என்னென்னா, பெரிய நல்லது செய்யக்கூடிய நல்ல பெரும் பசுக்கள், வாலிப்பாக இருக்கிற பசுக்கள்னு அர்த்தம். வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம். நீங்காத செல்வம்ன்றது வந்து என்னென்னா, இதில் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கையில் கிடைச்சிருக்க செல்வம் கிடையாது. அப்போ எல்லாம் மாடு இருந்தால் செல்வன்னுவா, வயல் இருந்தால் செல்வன்னுவா, நெல் தொம்பக்கூட வீட்டில் இருந்தால் செல்வம் இருக்குன்னுவா. மாடு இருந்ததுன்னா மாடு ஒரு செல்வம், அதான் நீங்காத செல்வம். அதே மாதிரி இறை பக்தி இருந்ததுன்னா அது செல்வம். மற்றபடி உங்களுக்கு ஓடி போகிற, நம்ம கையை விட்டு ஓடி போகிற செல்வம் கிடையாது, கையை விட்டு ஓடாத செல்வம். அதுதான் சொல்கிறாங்க வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம். அந்த மாதிரி செல்வம் நிறைந்தேலோ, அது நிறையா இருக்கான், சேர்ந்துருக்கான், நிறைந்த வீட்டு நிறைய சேர்ந்துருக்கான்.
நிறைந்தவளோ எம்பாவாய். எம்பாவாய்னா பாவை பாவை நோன்பு ஓக்கிறார் இல்லையா, அதை சொல்கிறாருங்க. எம்பாவாய் பாவை பாவை நோன்பு பாவை பெண்களே பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்த இடத்துல. அதுதான் பெருமாள் வந்து ஓங்கி உடனே கூப்பிட்ட உடனே ஓங்கி உலகம் இந்த உத்தமனாகிய அவருடைய பல நாமங்களை சொல்லி ஓங்கி உலக உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் அவர் பேரை சொல்லி நம்ம குளித்தோம்னா அதனால கிடைக்கிற பலன் என்னென்னா தீமையெல்லாம் ஒழிஞ்சு தீங்கின்றி நாட்டில எல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யுது, மாதம் 3 மழை. நீதி தவறாத மன்னனுக்கு, வேதம் கற்றுணர்ந்த அந்தனருக்கு, கற்புடைய மங்கைக்கு ஆகிய 3 பேருக்கும் 3 மழை மாதத்தில் 3 மழை. அதுவும் எப்படி பெய்யுமோ 9 நாள் வெயில் அடித்து 1 நாள் மழை பெய்யும். மாதம் மும்மாறிதான் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல், பெரிய பெரிய சென்னல் வளர்ந்துருக்க ஊடு, அதன் நடுவில் கயல் உலக. கயல்னா மீன், உலகன்னா கயல் துள்ளுறது, கயல் உலக துள்ளி குதிக்கிறதான் கயல் உலக. பூங்குவளை போதில், அதே மாதிரி கோவலை வந்து மலர் வந்து பிரியிற அந்த நேரத்தில் கோவலை மட்டும் காத்தால வந்து மூடுறதான். மூட போகிற நேரத்தில் பொறிவண்டுனா பொறின்னா புள்ளி இருக்கிற வண்டு, பொறிவண்டு கண் போய் படுத்துக்கிறதான். தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வீட்டு ரூம்ல எல்லாம் அந்த மாட்டு கட்டுத்தறியெல்லாம் பால் ஓடுறத ஓடியாமல் இருக்கிறதுக்காக குடத்தை கொண்டு வச்சா குடம்லாம் ரொம்ப முடியறதான். வாங்க குடம் நிறைக்கும், கரெக்டாக இல்லை வாங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். வாங்க குடம் நிறைக்கும், குடம் நிறையும் வள்ளல் பெரும்பசுக்கள், அந்த மாதிரி பசுக்கள் இருக்கான். அதுதான் செல்வமும். வேற உங்ககிட்ட பணம் பொருள் செல்வம் கிடையாது. பசுவும் தெய்வ பக்தியும் அறிவும் ஞானமும் தான் பக்தி. ஞானமும் பக்தியும் தான் செல்வம். அந்த மாதிரி பக்திகளுக்கு நிறைய கொடுக்கணும். நீ பாவாய் நோன்பு நோக்கிறேன். நாளைக்கு அடுத்த பாட்டை பார்ப்போம், 4வது பாட்டு பார்ப்போம். தேங்க்யூ.